ஓகே, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஆவலா கேட்ட 24 ஹவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணி இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 24 ஹவர்ஸ் நம்மளால சர்வே பண்ண முடியுதான்னு பார்த்தலாமா? நம்ம பசங்க செம்ம ஆர்வமா இருக்காங்க. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா மேல டாப் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயற்கை புல்ல வச்சிருந்தோம், இப்போ பாத்தீங்கன்னா செயற்கை புல்ல வச்சிருக்கோம். அதை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு மேல அதை உருவாக்குனால இயற்கை புல்ல ஒரு நாள் ஃபுல்லா வெட்டி எடுத்து வச்சா இப்போ பாத்தீங்கன்னா அந்த புல் எல்லாம் காஞ்சு போச்சு, அதனால செயற்கை புல்ல மாத்திட்டோம். டாடி இறங்குறாரு ப்ரோ, டாடி இறங்குறாரு. உள்ள போலாம் டாடி. இங்க பாருங்க, மேல இருந்து உள்ள போறாங்க பங்கருக்குள்ள. நான் போறேன். அடுத்த சிங்க குட்டி போகுது. மூணாவதா உள்ள போறது தியாகு பாய் இறங்கிட்டாரு. அதியமான் உள்ள போறாரு. அரை லெவல் அரவிந்த் பிரசாத். அடுத்து நான் வரேன். உலக வரலாற்றுல இவ்வளவு பேரை திணிக்குண்டு குளத்துல யாரும் அடிக்க மாட்டாங்க. அடுத்த கடைசி உள்ள போறது நான் தாங்க. இன்னைக்கு உள்ள போயிட்டோம், நாளைக்கு வெளியே வரோம். பாய் சேஃப்டி இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பண்ணே வைக்க? ஆமா ப்ரோ, இப்பதான் இயற்கையோட அருமை தெரியுது. கார்போர்ட் போட்டு அதுக்கு மேல வந்து நம்ம மண்ணை தான் வச்சோம். ஆமா, கராயை வெட்டி வெட்டி வச்சனால அந்த அளவுக்கு பெருசா வைக்க இறங்கவே இல்லை. ஆர்டிபிஷியல் கிராஸ்ல அப்படியே வைக்க உள்ள இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா கட் அவுட் உள்ள போட்டுக்கோமா லேயர்ல, அதனால வைக்க அப்படியே உள்ள இருக்குன்னு நிக்கவே முடியலைங்க. இங்க பாருங்க, இப்பயே அரவிந்த் பிரசாத்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. ரூம்குள்ள போகும்போது என்னென்ன இருக்குன்றத முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கி அப்படியே லெஃப்ட் சைடுல திரும்பினோம்னா ஒரு அலமாரி இருக்கு. அந்த அலமாரில பாத்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருக்கோம், 2 ஆர்டிபிஷியல் செடி வச்சிருக்கோம். அதுல ஒண்ணுல பூ பூக்குது. ஆனா அதுக்கு பக்கத்துல தான் ப்ரோ ஒரு உயிர் காக்கும் கருவியே வச்சிருக்கோம். என்ன கருவி? வென்டிலேஷன் பைப், மேல இருந்து காத்தை தான் புடிச்சு உள்ள இழுத்து விடும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கோம் ப்ரோ. உயிர் வாழ அடுத்த ஐட்டம் காற்று இருக்கு, கண்ணாடி சர்பத் வச்சிருக்கோம், முட்டை வச்சிருக்கோம், லேஸ் பாக்கெட் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, சாப்பிடுறது சட்டை ஹீட்டா இருக்கு. நீங்களே ஹீட்டா குறைக்கிறதுக்கு சர்பத். பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு? மைக் இருக்கு. வேற லெவல். அந்த காலத்து அரிக்கை லைட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், ஏய் பயங்கர ஆத்தடி. கோகோலா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு சமைக்கிறதுக்கு சிக்கன் ஃபிங்கர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அண்டர்கிரவுண்ட் பங்கர்ல தங்க வந்த மூலையே திங்க வந்திருக்கோம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. சப்பாத்தி இருக்கு மாமா, சப்பாத்தி. அதுக்கப்புறம் பலூடாவும் தயிர் பாக்கெட் வச்சிருக்கோம். இது நம்ம கிச்சன் மாமா. இது ஓ இதான் கிச்சனே. நம்ம கிச்சன்ல இந்த அடுப்பு இருக்கு, அரிசி இருக்கு, சமைக்க பூத்தெண்ணெய், சிலிண்டரு எல்லாமே நம்ம கிச்சன்ல இருக்க எல்லா பொருளுமே நம்மகிட்ட இருக்கு மாமா. இன்னொன்னு விட்டுட்டோம் மாமா. என்னது? சிக்கனை காணாம மாமா. சிக்கனுங்க மேல வண்டியில வச்சுட்டு வந்துட்டோம் மாமா. ஓ மை காட். சிக்கன் தான் முக்கியம். நவீன் குமாருக்கு எக்ஸப்ஷன்ங்க போயிட்டு வந்துருவாங்க. A few moments later. ஏய் வேற லெவல். ஆக்சுவலா அண்டர்கிரவுண்ட் பக்கத்துல நமக்கு உட்கார இடம் இல்லைங்க. நம்ம வாங்கி வச்சிருக்க திங்ஸ் நிரப்பவே இடம் பத்த மாட்டேங்குது. 10 minutes later. ஓகே, இப்போ நம்ம அண்டர்கிரவுண்ட் பக்கத்துல வந்து 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. அது மூலியம் வெக்க தாங்க முடியும். வெறும் தொழுறனால கொஞ்சம் கூலிங் ஏதாச்சும் குடிக்கலாம்னு ஐடியா இருக்குங்க. ப்ரோ வெக்கையா மட்டுமா இருக்கு, உள்ள நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, ஏன் மூச்சு விட கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேசன் நவீன் குமார் போய் வாசப்படி உட்காந்துட்டாருங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? லைட்டா மூச்சு அடைக்கதான் ப்ரோ செய்யுது. ஆமா, ஆக்சுவலா ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ். இதுல 6, 7, 8 பேர்கிட்ட உட்காந்துருக்கோமா, அதனால பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால தான் டோரே ஃபுல்லா திறந்து வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த சமயத்துல உங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம்னா நீங்க இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ், நம்மளா யாரு? சரி, அதுக்கு முன்னாடி கூலிங் என்ன குடிக்க போறோம்? அது சர்பத்து. இப்ப மட்டும் எனர்ஜி வருதுப்பா. எப்படிப்பா? சூப்பரா இருக்கு. ஓகே, சர்பத் குடிச்சு முடிச்ச இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ட்ரில் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்கிரவுண்ட் பங்கர்ல இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உள்ள ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறாங்க. சரி, ஓகே, எது உள்ள வர போகுது ப்ரோ? ப்ரோ, நம்ம வென்டிலேஷன் பைப் வச்சுக்கோம் பாத்தியா, அது வழியா நைட்டு பாம்பு வந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி தப்பிக்கணும்னு யார் நல்லா செஞ்சு காட்டுறாங்கன்னு பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பா நீங்க ஐடியா கொடுக்க போறீங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த பைப் உள்ள வர பாம்பு நம்ம நவீன் குமார் பாம்பு வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன பாம்புனா தலையை பிடிச்சி நசுக்குவேன். ஐயோ கொத்திருச்சு. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பையனுக்கு பயம் இல்ல. என்னடா பாம்பு வித்தியாசமா டான்ஸ் ஆடுது. பாம்பு பையன் பாம்பு மதிக்க மாட்டேன்றீங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
டாடி வந்து பாம்பு பையாதான் வரும்னு சாப்பிட்டு தான் பொறுமையா அடிப்பாரு. என்ன வேடிக்கை போட்டீங்க? பாம்பு வந்துச்சு என்ன பண்ண போறீங்க? பாம்பு எப்ப வருது? அடுத்து அதிகமான வந்திருக்காரு. என்ன பண்ண போறீங்க? பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு. சட்டியை போட்டு பாம்பு கண்ணை மூடிட்டாரு bro. பாம்பு போய் பிடிச்சாரு bro. பாம்பு வேற லெவல் கட்ட இருக்கு. வேற லெவல். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சரி ஓகே, அது ஒரு ஐடியா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதாவது அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரி ஓகே, அடுத்த நேரத்துக்கு தேட போமா? என்ன bro தூங்கிட்டியாங்க? மல்லாக்கு படுக்க விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். மூச்சு அடைக்கிறீங்க. ஏன் மூச்சு அடைக்கிறியான்? கரடி கதை கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன வயசுல? ஆமா ஆமா. அந்த கரடியில வந்து அப்படியே மூச்சு அடைக்கிறா கரடி மோந்து வந்துட்டு கிளம்பிடும். அது கரடிக்கு தாண்டா ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுடா. பாம்புக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமா ஒர்க் அவுட் ஆதான் பாத்துறோம். வந்துச்சு இந்த பாம்பு வன்மத்தை கேக்குது. இத்தனை குத்துறம் கொடுத்துனா அவ்வளவுதான் தியாகு, ஒரே அட்டம்ப்ட்ல போயிடும். படுத்த உண்மையில பேரு மாமா. வேற லெவல். அது 1 டாக்டிஸ் ஒர்க் ஆகும்டா. அடுத்து நவீன் பிரசாத். பாம்பை பார்த்த உடனே பாம்புடன் அலர்ட் பண்ணிட்டு ஓடிடுறேன். நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவன் அலர்ட்லாம் பண்ண மாட்டான் ப்ரோ. பாம்பை பார்த்தா மேல போயிட்டால. ஆமா 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 ஆமா. என்னோட டாக்டிஸ் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. என்ன பண்ணுவீங்க? அவனோட அப்பா போற டாக்டிஸ் தான் பாம்பு இருக்குது, நம்ம டான்ஸ். ஸ்னேக் டான்ஸா? பாம்பு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுது. வேற லெவல்ப்பா. ஆடு ஆடு எல்லாம் வேற லெவல் டான்ஸ். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் கிளப்பிட்டே வாங்கடா பாம்பு வந்துருச்சுடா அப்படின்னு ஒரே சவுண்ட் தான். எல்லாம் பிரிச்சுட்டு ஓடிடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா ஒண்ணுங்க, அண்டர்கிரவுண்ட்லாம் பாம்பு ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி தப்பிக்கணும்ன்றது ஒரு பெரிய இதா டிஃபிகல்ட் ஆயிருங்க. சோ இந்த ட்ரில்ல பொறுத்த வரைக்கும் பாம்பு வந்துச்சுன்னா அலாட் பண்ணிட்டு கிளம்பிக்கினே இருக்கணும் ப்ரோ. இப்ப இந்த ட்ரில் முடிஞ்சுச்சு, அடுத்து நெக்ஸ்ட் ட்ரில்லுக்கு போறோம். அடுத்து தியாகு மாதிரி புலி வந்து என்ன பண்றது? புலி வந்துருச்சுன்னா என்னடா புலி இல்லடா, சிங்கம். ஏதோ ஒண்ணு வாடாடே. சிங்கம் பாய போகுது. பாய போகுது. சிப்ஸா பாத்து பாய போகுது. பாய நம்ம விருந்தோட ஒரு கம்முன்னு அடிச்சுக்கிறோம். போலாம் ரெண்டு சிங்கம். ஐயோ போச்சே. ஏய் புடிதாண்டா அவனை பயமுறுத்துற, நீ என்னடா பயந்து போற? ஐயோ இடிச்சிட்டியா? அப்ப கரெக்ட் ப்ரோ. இந்த பங்கர் வந்து புலிக்குதான் சேதாரம். அதான் புலிக்குதான் சேதாரம். சிங்கத்துக்கு தான் சேதாரம். சிங்கத்துக்கு தான் சேதாரம். நம்ம சாரங்க ஏதோ மேல இடிக்குதுல. நெக்ஸ்ட் அப்பா என்னப்பா பண்ணுவீங்க? அப்ப சிங்கம் வந்துருச்சு. அடிக்க வந்துருச்சு, கழுத்துட்டு வந்துருச்சு. அமெரிக்கன் காட்டுலதான் இருக்கு. அமேசான் காட்டுல. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? அமெரிக்கன் காட்டுல இருக்குமா? டாடி உங்க ஜெனரல் நாலேஜ் வேற லெவல் டாடி. அடுத்து ப்ரோ அதிகமான வராது. கூட எடுத்து சிங்கத்தோட கண்ணு அப்பி விட்டு ஓடிச்சு. அது வரைக்கும் சிங்கம் நடிக்குது, சிங்கம் நடிக்குது. நீ நடிகண்டா. நவீன் பிரசாத் எப்பயுமே ஒரே டெக்னிக் ரன். நெக்ஸ்ட் ப்ரோ நீங்க. நான் வந்து என்ன தெரியுமா ப்ரோ பண்ணுவேன்? இந்த பாரு WWE ஸ்மார்ட் போடுறேன் சிங்கத்துக்கு. இந்த ஐயோ சிங்கத்தை தூக்க முடியல ப்ரோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மாயா ப்ரோ என்ன பண்ணுவாரு? கட்டர் எடுத்து டக்குன்னு கட் பண்ணி டக்குன்னு ரெண்டு வச்சிருவேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. வேற லெவல் ட்ரில்லுப்பா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் தாங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்றோம். இதுக்காண்டி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்டர் கிரவுண்ட்குள்ள எதுவும் வராதுன்னு நாங்க வேண்டிட்டு தான் இருக்கோம். அடுத்து நாங்க வந்து வெளியே அவ்வளவுதான் சிரிச்சிட்டு நடிச்சாலும் உள்ள வெக்க பயங்கரமா இருக்கு. எல்லாரோட முகத்தை நீங்க மாத்தா தெரியும், பயங்கரமா வேர்க்குதுங்க. இங்க ஒரு சிங்கத்தை பாருங்க, அங்க பாருங்க தப்பிச்சு ஓடுற வரையும் பாரு. எங்களுக்காவது பரவாயில்ல, உங்க மூஞ்சில மட்டும் தான் இருக்குது. இங்க பாருங்க இவருக்கு உடம்பு ஃபுல்லா வெறுத்து டிஷர்ட்லாம் நனைஞ்சிட்டு இருக்குங்க. குளிச்சிட்டாரு மேல, ஒண்ணும் பண்ண முடியல. பாருங்க இங்க பாருங்க கதவுக்கு பக்கத்துல உட்காந்தே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட். பாம்பு சிங்கம் பயமுறுத்தணும்ல, அதேதான். அதுல தலைவர் ரொம்ப பயந்துட்டாரு, வெளியே போறாரு. தலைவரே இதுக்கு எப்படின்னா இப்படி வெளியே போறேன் ஜாலியா சொல்றாரு. அதானே. இல்ல ரொம்ப வேகுது பாவம், தாக்கு பிடிக்கும். சரி போங்க டாடி, நாங்க சமைச்சிட்டு கூப்பிடுறோம் வாங்க. பாத்துப்பா. அங்கிட்டு சமைக்கிற நேரத்துல நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். ஆமா, அவர் சமைக்க ஆரம்பிக்கவே இல்லை, இவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நவீன்குமார் ஒரு பக்கம் சமைச்சிட்டு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சமைக்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய பிரச்சனை அண்டர் பங்கர்ல உருவாயிடுச்சு. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கன்னு சொன்னோம்னா இப்போ சமைக்க ஆரம்பிச்சு அந்த வைக்கன்னு சேர்ந்து இப்போ வேற லெவலில் ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஆமாங்க, நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்டான ரூம்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தெரிச்சுட்டு இருக்கு, வேற மாதிரி என்னெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்தாலே தெரியும், வேர்த்து ஊத்திட்டு இருக்குங்க. உட்காரமுல நான் அத்தனை கதவுக்கு பார்த்துருக்கு எனக்கே வேர்த்து ஊற்றுனா உள்ள இருக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்க. சமைக்கிற ஒரு நிலைமையில யோசிச்சு பாருங்க. பாரு, பண்ண முடியாது, பக்கத்துல நிக்கிற ஒரு நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. போடுப்பா நம்ம நவீன்குமார் வாங்க. ஓகே, இப்போ நம்ம லஞ்சை சமைச்சு முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இடம் பத்தல, அதனால இப்போ அடுப்பத்துக்கு மேலே போடுறோம். ஆமாங்க, அடுப்பத்துக்கு மேலே போட்டு அந்த இடத்துல 3 பேர் உட்காந்து அதனால கன்ஜஸ்டன் காரணமாக எடுத்து வேலை போடுறாங்க. சோறை போடுங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா லஞ்சே நம்ம ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோங்க. ஆமாங்க, கெஸ்ட் சாங் சேலஞ்ச் பண்ண போறோம். கெஸ்ட் சாங் சும்மா வாயில சொல்லி கண்டுபிடிக்கிறது, சைடுல சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 2 டீம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஓல்டர் டீம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூ டீம். அது நியூ டீம்னா சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் நியூ டீம். போய் மாமா கோவம் வந்துருச்சு. போய் 4 வருஷத்துக்கு முன்னாடி மூஞ்சிய பாடுற வீடியோல எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்றதுக்கு அர்த்தம் இதுதானா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? எங்க ரத்தம் ஓடிட்டு இருக்கு மாமா. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஓகே, 2 டீமுக்கு நான் தாங்க நடுவர். நான் தான் பாட்டை சொல்லுவேன். அந்த பாட்டை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் கிட்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க. அப்பா நடிக்க போறாரு, மிச்சம் 2 பேர் கண்டுபிடிக்க போறாங்க. நானா ஓல்டு கிட்லைங்க, இவங்க சும்மா சும்மா அங்கிள் ஸ்டீவ், அங்கிள் ஸ்டீவ், அங்கிள் 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 ஸ்டீவ். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 30 செகண்ட்ஸ் டைம். அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? அருணாச்சலம் நான்தாண்டா. மாத்தி பாடுறோம். உன்னை அறிந்தால் எம்ஜிஆர் பாட்டு. நானா ஐயோ நான் கண்டுபிடிக்க வச்சிட்டார்ல. நடிப்பின் அரக்கன், நடிப்பின் அரக்கன். யாருக்காக சூப்பர் ஸ்டார் பாட்டு. பக்கெட் எடுத்துட்டு போறாரு, வண்டி ஓட்டுறாரு, லட்சுமி வண்டி சைக்கிள் ஓட்டுறாரு. அண்ணாமலை சாங்கு என்ன 15 செகண்ட் வண்டி ஓட்டுறியா? 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 பறக்குது காதுல கேக்குற பாட்டுறா, காதுல இனிமையா கேக்குற பாட்டுறா. நான் மீனை பிடிக்கிறதுடா, கொக்கு பிடிச்சிடா, 10 செகண்ட் வாயில பிடிச்சு வாயில அடைச்சு பாட சொல்ற உலகம். மீன் பிடிக்கிற வலை, அது ஓசை. மீனே பிடிக்கிற வலை, ஓசை ஓசை. பாட்டு புது பாட்டா இருக்கும். மனசிலாயோ சூப்பர். எங்களுக்கு வர்ற பாட்டு பாருங்க, இவங்களுக்கு வந்து நேத்து முந்தானத்து வந்த பாட்டு வரும். எங்களுக்கு பாத்தோம்னா இந்த இவங்க அந்த பாட்டுலாம் பார்க்காததுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுங்க. வளையோசை பாட்டுக்கு தெரியலன்றது எவ்வளவு பெரிய பாவம்.
என்னடா இப்படி பாட்டு? இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ரெண்டு டீம் ஈக்குவல் ஆயிடுச்சு ப்ரோ. நாங்க 2 பாயிண்ட் நீ ப்ரோ டைப் பிரேக்கர் டப்பான சாங். யாராவது ஒரு ஆள் வந்து நடிக்கணும், மிச்ச டீம் கண்டுபிடிக்கணும்பா. இவரே நடிக்கட்டும். நீங்க நடி ப்ரோ. கரெக்ட், நடுவர் நடிக்கிறாரு, நான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கலாம், அவங்க வின்னர். பிரைஸ் தரோம். வெற்றி பெற்ற டீமுக்கு என்ன பிரைஸ்ங்க இது? வெற்றி பெற்ற டீம் ஃபலூடாவை குடிக்கிறார்கள். வின்னிங் டீமுக்கு வெற்றி பரிசு. அது வின்னிங் டீமுக்கு காலையே சோறு பச்சை வாந்தி எடுக்க போறேன் நான். நல்லாதான் இருக்கு. நல்ல வேளை நம்ம ஜெயிக்கல. போட்டுக்க. ஓகே, டைம் 8:15. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதையும் அப்பாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தூங்க போறாங்க. அப்பாங்க அதையும் அனுப்பிவிட்டு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் இப்போ ஸ்மால் சேலஞ்ச் ப்ளே பண்ணிடுவோமா? ஆமா, நைட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஆமாங்க, நைட் சேலஞ்ச்னா பாத்தீங்கன்னா இந்த சுத்திர முட்டாய் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சுத்திர முட்டாய் என்ன பண்ண போறோம்? சுத்தி உடைக்கணும். மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பேருங்க. நான் மட்டும் 4 பேர், இந்த மத்த 4 பேர் பிளேயர்ஸ்ங்க. இதுல 2 பேர் கிளாஸ் ஆவாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க கடைசியா ஃபைனல்ல கிளாஸ் ஆவாங்க. சிக்மா பிரஸ் 2 பேர் ரெடி ஆயிட்டாங்க ப்ரோ. அடி தூக்கு. நம்மது உடையுது. நவீன் குமார் வின்னர். ஓகே, டைம் ஸ்டார்ட். சுத்துங்க, கிளாஸ் பண்ணுங்க. யார் என்ன ஓடுற? மாமா அவரு பெருசா இந்த ரவுண்ட்ல வின்னர் சிவா. இன்டென்ஸான ஃபைனல் மேட்ச்ல சிவா vs நவீன் குமார் போட்டி போடுறாங்க. யார் ஜெயிக்கறாங்க பார்க்க போறோம். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 2 பேருமே இங்க பாருங்க 2 பேருமே வந்திருக்காங்க. யாரா? ஓகே, விளையாண்டதெல்லாம் போது இப்ப நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சு சமைக்க ஆரம்பிச்சலாம். மாட்டீங்களா? சமைக்க ஆரம்பிச்சலாம். என்ன பண்ண போறோம்? சப்பாத்தி போறோம், முட்டை கிரேவி வைக்கிறோம், சிக்கன் ஃபிங்கர் ஃப்ரை பண்றோம். சாப்பாடு வேற லெவல் மாமா. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12:38. இந்த டைம்ல தான் நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு த்ரில்லிங்கான சேலஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம கோஸ்ட் ரன் பண்ண போகிறோம். அதாவது கோஸ்ட் ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை வச்சு நம்ம தங்கியிருக்கிற அண்டர் கிரவுண்ட் அண்ட் அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஏதாச்சும் கோஸ்ட் இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணுறோம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ சரௌண்டிங்கில் காமி ப்ரோ. நம்ம இது அண்டர் கிரவுண்டே காமி, சுற்றி காமி. ஒரு ஸ்பின் மாறிச்சு. சுத்தமாக இல்லை, திருப்பி காமி ப்ரோ. ஆகா, கிட்ட மாமா ப்ரோ நவீன் குமார் தான் வளர்த்து காமி நினைக்கிறேன் ப்ரோ. வாசப்படி காட்டுது ப்ரோ. வாசப்படி தான் ப்ரோ வருது ப்ரோ. பக்கத்தில் வந்துருச்சு ப்ரோ. நம்ம ஜோனுக்குள்ள வரப்போகுது ப்ரோ. ப்ரோ இந்த பக்கம் அங்கிட்டு ப்ரோ. ப்ரோ கரெக்டா அந்த இடத்துல தான் ப்ரோ வருது. வந்துருமா? அந்த லைட் தொங்குற இடத்துல இருக்கோ ப்ரோ. பக்கத்துல இந்த லைட் தொங்குற இடம் தான். தெரியுதா ப்ரோ? தெரியுது நினைக்கிறேன் ப்ரோ. ரெட் லைட் தெரியுது போகுது. ஆக்சுவலா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கப்ப சிக்னல் கரெக்டா காமிக்குது. ஆனா பேய் இருக்கான்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால மேல போய் பாப்போமா? ஆமா, மேலதான் கருங்கும்னு இருட்டா இருக்கும். நமக்கு பேய் கிளியரா தெரியும் ப்ரோ. அல்லு உடுது ப்ரோ. பாய்ஸ் இருங்க. அல்லு விடுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி அம்மா பயமா ப்ரோ. இங்க தான் ப்ரோ வருது ப்ரோ. அதே ப்ரோ. இல்ல இந்த பக்கம் நீ இப்போ கீழ இருக்கப்ப இந்த பக்கம் அதே இடம் தான் ப்ரோ. ப்ரோ இந்த இங்க வருது, இந்த ஏரியால வருது ப்ரோ. இந்த பக்கம் தான் ப்ரோ. கம்மா ஒரு இது இருக்கு, டேஞ்சரஸ் ஜோன் இருக்கு ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ.
வந்துருச்சா? இந்த பக்கத்துல வந்துச்சு ப்ரோ. எங்க? நம்ம ஜோனுக்குள்ள வந்துச்சு ப்ரோ. ப்ரோ பக்கத்துல ப்ரோ இந்த பக்கம் பைக் நிக்கிற பக்கம் ப்ரோ. கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைங்க பாய்ஸ். முடிஞ்சளவு கொண்டாடுங்க. தியாக எங்கிட்ட நிக்கிறேன் உள்ள போ. இங்கதான் இருக்கு. எங்க? எந்த பக்கம்? இந்த பக்கம்னா? வர்ற மாதிரி இருக்கா ப்ரோ? கேமரா பிளர் ஆகுது ப்ரோ. ப்ரோ நீ பேயிருக்க மாறி மாறி வருது ப்ரோ. ப்ரோ நிறைய பேய் வருது. அப்ப ஒரு டைரக்ஷன் காமிக்க முடியுது ப்ரோ. ப்ரோ உனக்கு பின்னாடி தான் ப்ரோ. எனக்கு பின்னாடியா? ப்ரோ உனக்கு பின்னாடி தான் போல ப்ரோ. ப்ரோ ப்ரோ நம்ம சுத்து போடுது போல ப்ரோ. ப்ரோ நம்ம சுத்து போடுது போல ப்ரோ. இங்கிட்டு போமா. நம்ம ஜோனுக்குள்ள வந்துருச்சு. வந்துருச்சா? ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துல தான் ப்ரோ இருக்கு. அல்லு விடுதப்பா. ஆக்சுவலா நம்ம அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கிறதே நடுக்காட்டு கம்மாக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறனால எல்லா பக்கமே டெடக்டர் அப்பல கோஸ்ட்டை காமிக்குதுங்க. ஸோ எல்லா சைட்ல இருந்து போய் வரணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஆகுது. காலையில வெள்ளன கிளம்பி இங்கேருந்து காலை விட்டு ஓடிடணுங்க. ஓகே இப்போ நைட்டு தூங்கிட்டு காலைல மறுபடியும் சந்திப்போம். 1 hour later. 2 hours later. The next day. பாய்ஸ் நீ வேற போடாங்க வீட்ல போய் ஓகே இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சுங்க. நம்ம அதிகமாக வந்து உள்ளே வந்து எழுப்பி விட்டாரு. நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். ஆனால் பசங்களை எழுப்பி விட்டு எந்திரிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால நாங்களே வீடியோ முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேடாமி 3 பேரோட பேர் சொல்கிறோம். முகிலன், தேங்க்யூ. ஸ்டார் இனிகோ, தேங்க்யூ. டியூட் இட்ஸ் பண்ணி, தேங்க்யூ. இதே மாதிரி உங்க பேர் அடுத்த வீடியோ சொல்லலாம் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்ல வேற லெவலுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மேல்பஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are மேடாமி. We are மேடாமி. We are மேடாமி. Bye.